சொல்லு சூர்யா. நான் வீராவை அடையறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், இன்னைக்கு நைட்டு வீரா என் கூட தங்கியிருக்கணும். அது வெளியே மொத்தமா சோஷியல் மீடியா, டிவி சேனல் எல்லாத்துலயுமே நைட்டு என் கூட ஒன்னா இருந்தான்னு பிரேக்கிங் நியூஸா வரணும். நாளைக்கு ட்ரெண்டிங்ல வீரா என் கூட இருந்த நியூஸா தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டா ஊரெல்லாம் அவ கலங்கப்பட்டவளா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வீராவுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஏன் சொந்த பந்தத்திலே கிசு பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா பாத்துக்கோங்க. அவங்கள வச்சே நான் வீராவை அடைஞ்சிருவேன். எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணு. அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க. அமீருக்கு கால் பண்ணலாம். வீரா, என்ன நியூஸ் சார் பண்ணோம்? அந்த வீரா காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நான் சொல்ற மாதிரி லைவ் போடணும். கலெக்டர் காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஏன் போடணும்? என்ன விஷயம் சார்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. இப்போ கலெக்டர் வீரா காட்டுக்குள்ள இருக்காங்க, அதுதான் நியூஸ். இதை நான் எப்போ சொல்றேனோ அப்ப எல்லா சேனல்லையும் லைவ் போடணும். இதுக்கப்புறம் அந்த கலெக்டர் வெளியில தலை நிமிந்தே நடக்கக்கூடாது. அதெல்லாம் சூப்பரா பக்காவா கவர் பண்ணிடலாம் சார். நாளைக்கு வேணா பாருங்க, பொதுமக்கள் வெச்சா கண்ணு வாங்காம மீடியாவை பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பிட கூட போக மாட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். வெரி குட். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒன்னு, கலெக்டர் வீரா கூட வர பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல அவமானத்துல வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி அவ முடங்கி கிடக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார். இந்த பணம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம். மீடியால இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே சார். போங்க.
டேய் என்ன ப்ரோ பயந்துட்டீங்களா? நீ எதுக்குடா இங்க வந்த? மாறதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு. யோ சம்பந்தமே இல்லாதவன் உனக்கே விஷயம் தெரியும் போது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தெரியாம போயிடுமா என்ன? ஏய் யாரா சம்மந்தம் இல்லாதவன்? வேற யாரு? நீதான். ஏய் இருடா, உங்களுக்குலாம் இருக்கு. ஏய், ஏய். யோ நான் நின்னுட்ட விழலியா? ஏய் வேற பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு. ம்